ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சம்பத் பேசுகிறேன் ஃப்ரம் தேஜஸ் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம தமிழ்நாடு அரசனுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை இருக்குல்ல, அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலை செய்கிற பேறுகால தூய்மை பணியாளர்கள் அவங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பேறுகால தூய்மை பணியாளர்கள் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம். இந்த பேறுகால தூய்மை பணியாளர்கள் யார் அப்படின்னா, தமிழ்நாடு அரசனுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை, அதாவது சுகாதாரத்துறை இருக்குல்ல, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வேலை செய்கிறவங்க. இவங்க எங்கே இருப்பாங்கன்னா, ஒவ்வொரு பிஹெச்சி, அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருப்பாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, அங்கே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்கேஸ் டெலிவரி நடக்கும்போது அந்த டெலிவரி ரூமை சுத்தமாக வச்சுக்கிறது. அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த டைமில் அங்கே இருக்கிற நர்ஸுக்கு வந்து அசிஸ்டண்ட், அதாவது ஹெல்ப் பண்ணுறது, ப்ளஸ் வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தையே தூய்மையாக வச்சுக்கிறது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த மெட்டர்னிட்டி பீரியடுக்கு வந்து யாராச்சும் டெலிவரிக்கு போயிருந்தாங்க அப்படின்னா, அங்கே வந்து வயசானவங்க இல்லை அக்கா யாராச்சும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் பேறுகால தூய்மை பணியாளர்கள். இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஊதியத்தை வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட சம்பளத்தை வந்து 7,376 ரூபாயாக உயர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசனுடைய குடும்ப நலத்துறையிலேருந்து ஒரு ஆணையை வந்து ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அப்போ இந்த பேறுகால தூய்மை பணியாளர்கள் யார் அப்படின்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 500 ரூபாய் மாத சம்பளத்துக்கு வந்து 2002 வந்து பணி நியமனம் பண்ணுறாங்க இவங்க எல்லாரையும். சரிங்களா? இவங்கள 2002வது வருஷம் 500 ரூபாய்க்கு மாத சம்பளத்துக்கு வந்து பணி நியமனம் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவ நேரத்தில் அந்த ரூமை க்ளீனாக வச்சுக்கணும். அடுத்தது வந்து அந்த டைமில் அந்த நர்ஸுங்களுக்கு வந்து செவிலியர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். 3வது வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரையே சுத்தமாக வச்சுக்கிறது தான் இவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து 2002 நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களோட ஆரம்பத்தோட சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 500 ரூபாய் 2002. சரிங்களா? ஓகே, இப்போ இவங்களுக்காக தான் வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின நியூஸை நீங்கள் ப்ரீஃபாக பார்க்கலாமா? ஓகேவா? பாருங்க, இப்போ தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வரும் பேறுகால தூய்மை பணியாளர்களுடைய இவங்க வந்து ஆர்சிஹெச்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ஊதியத்தை வந்து 1,500 ரூபாயிலிருந்து 7,376 ரூபாயாக உயர்த்துவதற்கான ஒரு ஜியோ வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், இப்போ யார், தமிழ்நாட்டுடைய ஹெல்த் மினிஸ்டர் யாரு, திரு மா சுப்பிரமணியர் அவர்கள் வந்து அந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சாரி, அவர் பாஸ் பண்ணல, கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஓகேவா? அப்போது இவங்களோட ஆரம்ப கட்ட சம்பளம் வந்து 500 ரூபாயாக இருந்துச்சு ஜாயின் பண்ணும்போது, 500 ரூபாய் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 1,500 ரூபா. 1,500 ரூபாயிலேருந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 7,376 ரூபாயாக உயர்த்திருக்காங்க. நிறைய டைம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில். இன்கேஸ் நீங்கள் டெலிவரிக்காக போயிருந்தீங்க, சில பேருக்கு நார்மல் டெலிவரி அப்போது அங்கே உள்ள அசிஸ்டன்ட் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்கல்ல, ப்ளஸ் டாக்டர் இருப்பாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ஒருத்தவங்க, ஒரு வயசானவங்களோ இல்லை ஒரு அக்காவோ இருப்பாங்க. அவங்க தான் இந்த பேறுகால தூய்மை பணியாளர்கள். சரியா? அவங்களுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மற்ற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இது எந்த இடத்துல இந்த ஜியோ வந்து நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்னையில் கிண்டியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவமனை பல்கலைக்கழகம் அங்கே இந்த கூட்ட அரங்கில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் தான் வந்து நான் உங்களுக்கு இந்த சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசினுடைய பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 24 ஹவர்ஸும் பிரசவ சேவை வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க, 24 ஹவர்ஸும் பிரசவ சேவை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேறுசார் குழந்தைகள் நலத்திட்டம், அந்த நலத்திட்டம் வந்து NHRM, தேசிய ஊரக நலத்திட்டம் இருக்கிற நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்றதுக்கு கீழே தான் இந்த
பேறுசார் குழந்தைகள் நலத்திட்டம். இந்த திட்டம் வந்து செயல்படுது. சரிங்களா? இந்த திட்டத்துல தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பிரசவ நேரங்கள்ல அறைய தூய்மையா வச்சுக்கிறதுக்கும், அந்த நர்ஸ் அசிஸ்டன்ட் இது அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கிறதுக்கும், ஆரம்ப சுகாதார நிலையத்துல தூய்மை பணியை மேற்கொள்றதுக்கும் இவங்க வந்து நியமிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2002ல. அவங்களோட ஃபர்ஸ்ட்டு முதல் மாத சம்பளம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ரூ. 500. இப்போ இதுல எப்படி இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து 4 வருஷம் 2002ல ஜாயின் பண்ணி 4 வருஷம் வந்து தொடர்ச்சியா யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ரூ. 1000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி வந்து 2002ல ஜாயின் பண்ணவங்களே தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு மேல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரூ. 1500 வந்து இன்க்ரீஸ் பண்ணி இப்போ இது வரைக்குமே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிட் வந்துச்சுல்ல, கொரோனா காலத்துல யார் யாரெல்லாம் இந்த பேறுகால தூய்மை பணியாளரா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ, அவங்களுக்கு ஒரு 938 பேர நெறைய பேர் இருந்தாங்க. அதுல 938 பேர மட்டும் ஆரம்ப சுகாதார நிலையத்துல காலியாக உள்ள தற்காலிக பல்நோக்கு மருத்துவ பணி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கோவிட் டைம்ல ஒரு 938 பேருக்கு வந்து தற்காலிக பல்நோக்கு மருத்துவ பணிய வந்து குடுக்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த மாரி ஒரு 938 பேருக்கு அந்த தற்காலிக பல்நோக்கு மருத்துவ பணிய வந்து குடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்தந்த மாவட்டத்துல உள்ள நலவாழ்வு சங்கம் மூலமாக 27,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. மாத ஊதியமா இப்ப இதுவரைக்கும் குடுத்துருக்காங்க. எப்போ? கோவிட் டைம்ல யார் யாரெல்லாம் பேறுகால தூய்மை பணியில ஒர்க் பண்ணாங்களோ, அவங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒண்ணு இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலியமா ஒரு சங்கம் இருக்கும். அது வந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம். இதையும் நீங்க பார்த்திருப்பீங்க அந்த போர்டெல்லாம். உங்களோட மாவட்டத்தினுடைய அ தலைமை இருக்குல்ல, மாவட்ட தலைநகரம். இப்ப கடலூர்ன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர். மெட்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ். அதே மாரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர். தேனின்னு பார்த்தீங்கன்னா, தேனி. அந்தந்த மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் எங்க இருக்கோ, அந்த முக்கியமான ஆஃபீஸ்ல அந்த இடத்துலயே இருக்கும். ஸோ அந்த இடத்துல உள்ள நலவாழ்வு சங்கம் மூலியமாவே இவங்களுக்கு 27,000 வரைக்கும் சம்பளம் குடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு? கோவிட்ல வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும். ஆனா, இது இல்லாம மத்தவங்கலாம் இருக்காங்கல்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து 27,000 வரைக்கும் குடுத்துருக்காங்க. மீதமுள்ள 938 பேருக்கு 27,000 வரைக்கும் சேலரி குடுத்துருக்காங்க. இப்ப மீதமுள்ள தற்போது ஊதியம் உயர்த்தி வழங்கும் ஆணைகள் வந்து எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாரி அவங்களோட கல்வி தகுதி மற்றும் எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேக்கன்சியும் காலியாகும்போது, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது, அவங்களுக்குள்ள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிளஸ் அவங்களோட வயது முன்னுரிமை இதெல்லாம் இத பேஸ் பண்ணி அவங்கள்ல உள்ள மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக தேர்ந்தெடுக்கும் பணிகள்ல அவங்கள வந்து நியமனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இதுதாங்க இப்போ முக்கியமான நியூஸு. இப்ப இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, யார் யாரெல்லாம் அப்ப இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற நியூஸ் என்னன்னா, பேறுகால தூய்மை பணியாளர்களோட ஊதியம் வந்து ரூ. 7,376 உயர்த்திருக்காங்க. பேறுகால தூய்மை பணியாளர்கள் யாருன்னா 2002ல பணி நியமனம் வந்து பிஹெச்சில ஆரம்ப சுகாதார நிலையத்துல இவங்கள வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. வெறும் ரூ. 500 சம்பளத்துக்காக. அதுக்கு அடுத்தது வந்து 4 வருஷத்துக்கு கன்டினியூஸா ஒர்க் பண்ணவங்களுக்கு ரூ. 1000யும், 7 வருஷத்து கன்டினியூஸா ஒர்க் பண்ணவங்களுக்கு 1,500 குடுத்துட்டு இருக்காங்க. கோவிட் டைம்ல ஒர்க் பண்ண ஒரு 937 பேருக்கு ரூ. 27,000 குடுத்தாங்க. மீதம் இருக்கிற 1,575 பேர் அவங்களுக்கு வந்து இப்போ ஊதியத்த உயர்த்திருக்காங்க. அதே மாரி இவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிளஸ் வந்து அவங்களோட மத்த குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இவங்களையும் வந்து அந்த மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலியமா வேக்கன்சி பேஸ் பண்ணி அவங்கள வந்து இனிமேலும் போஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல இடத்துல ஒரு போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமான செய்தி. இன்கேஸ் உங்களுக்கு யாராவது இந்த பேறுகால தூய்மை பணியாளர்கள் யாராவது தெரிஞ்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த தகவல சொல்லுங்க. சரிங்களா? ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.